நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து சேர்த்து கடலைப்பருப்பு சேர்த்து சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 போல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் கொடுக்கும் தட்டி போடனால பூண்டு. ஒரு 3 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கு சேர்த்துக்கோ. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமும் 1.5 பெருவத்தை நீளவாக்க பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வந்ததும் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப மசிற அளவுக்கு வணக்காதீங்க, வணங்கினா மட்டும் போதும். தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் ஒரு மாங்காய் எடுத்து சீவி அதோட போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு சூடான சாதத்தை சேர்த்து நல்லா கிளறி எடுத்திங்கன்னா சுட சுட ரொம்ப டேஸ்ட்டாக மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு உருளைக்கிழங்கு பொரியலோட இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி பொரியல் காரசாரமாக இருக்குமோ அந்த பொரியலோட நீங்கள் இந்த மாங்காய் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் மாங்காய் சாதம் சாப்பிட்டதே இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சீசனாக போய் வருவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம மாங்காய் சாதத்தை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்.